الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பத்ர் சஹாபாக்கள் பத்ர் போரிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அந்த பத்ர் சஹாபாக்களை நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது. காரணம், பத்ர் சஹாபாக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தார்கள். 313 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் எதிரிகள் 1000 பேர் இருந்தார்கள். பத்ர் சஹாபாக்களிடத்திலே ஆயுதங்களும் குறைவாக இருந்தது. 3 குதிரைகள் இருந்தன, 70 ஒட்டகைகள் இருந்தன, 8 வாள்கள் இருந்தன. ஆக ஆயுதங்களும் குறைவாகவே பெற்றிருந்தார்கள். ஆனால் காஃபிர்களிடத்திலே 700 ஒட்டகங்கள் இருந்தன மற்றும் ஏராளமான ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். 3 மடங்கு அதிகமாக இருந்தார்கள். 1000 பேர் இருந்தார்கள். பத்ர் போரிலே சஹாபாக்கள் வெற்றி வாகை சூடினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பலமான ஈமான். எப்படியாவது இந்த காபிர்களை அடித்து துவைத்து விரட்டிவிட வேண்டும், இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக வந்த இந்த மக்கத்து காபிர்கள் மக்கத்துக்கே திரும்பி வர வேண்டும், மதீனாவுக்குள் வரக்கூடாது, வந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும், சேதம் ஏற்படும் என்று 313 சஹாபாக்களும் கடினமாக போர் செய்து வெற்றி வாகை சூடி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ரமலானுடைய 17ஆம் நாள். அவர்கள் அனைவர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு வைத்துக் கொண்டுதான் போர் செய்தார்கள். ஆக பசி பட்டினியோடு எதிரிடத்திலே மோதி மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தார்கள் பத்ர் சஹாபாக்கள். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்ல ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். நிச்சயமாக அல்லாஹ் பத்ர் என்ற இடத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். வ அன்தும் அதில்ல, அவர்கள் குறைவாக இருந்தார்கள், சொற்பமாக இருந்தார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்கள் வெற்றியை கொடுத்தார் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார். பத்ர் போர் நடக்க காரணம் என்னவென்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு 40 காபிர்களை அழைத்துக் கொண்டு ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்துக்காக செல்கிறார். அங்கே வியாபாரம் செய்கிறார். அதிகமான லாபங்கள் கிடைக்கின்றன, அதிகமான வருமானங்கள் ஈட்டுகிறார்கள். அந்த வருமானங்களையும் லாபங்களையும் வைத்து மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை போர் செய்ய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த செய்தி அவர்களே இருந்து ஒருவர் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள், மஷூரா செய்தார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வியாபார கூட்டம் சென்றிருக்கிறது. அவர்கள் நிறைய லாபம் அடைந்திருக்கிறார்கள். அந்த லாபங்களை வைத்து இஸ்லாமியர்களையும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். நாமும் அவர்களிடத்திலே போர் செய்வதற்கு தயாராக வேண்டும், நாம் குவளைகளாக இருக்கக்கூடாது, வீரர்களாக மாற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களிலே அபூபக்கர் சித்தீக் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு முஹாஜிராக இருக்கிறேன், மக்காவிலிருந்து வந்தவராக இருக்கிறேன், நான் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். சஅத் இப்னு முஆத் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவாசிகளாக நாங்களும் போருக்கு தயாராக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் கடலிலே குதிக்க சொன்னாலும் கடலிலே குதித்து விடுவோம், அந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் என்று மதீனாவாசிகளும் சொல்லி காட்டினார்கள். அப்படி தயாரானவர்கள் தான் 313 சஹாபாக்கள். அதிலே சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை, வயதானவர்களுக்கு அனுமதி இல்லை, ஊனமானவர்கள், கண் இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், ஊனமானவர்களுக்கு அனுமதி இல்லை. 313 சஹாபாக்கள் தயாரானார்கள். செய்தி வருகிறது,
அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார குழு, அந்த வர்த்தக குழு நல்ல லாபமற்று மக்காவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. உடனே அவர்களை வழிமறித்து அவருடைய லாபப் பொருளை வாங்க வேண்டும், அவங்க லாபப் பொருளை எடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 313 சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார். இதற்கிடையில் அபூ சுஃபியான் மதீனாவுடைய வழியிலே வராமல் வேற மாற்று வழியிலே மக்காவுக்கு சென்று விட்டார். சஹாபாக்கள் போய் பார்க்கிறார்கள், யாருமே வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரும் வரல, மதீனாவுக்கு திரும்பிடலாம்னு. திரும்ப வேண்டாம், அங்கேயே இருங்க. நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம், அங்கேயே இருங்கள். 313 சஹாபாக்களும் பத்ர் என்ற இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தி மக்காவின் தலைவர் அபூ ஜஹீலுக்கு கிடைக்கும். உடனே அபூ ஜஹீல் படையை திரட்டினான். 1000 பேர் சேர்ந்தார்கள். அந்த 1000 பேரும் பத்ர் நோக்கி வந்தார்கள். முஸ்லிம்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்று பத்ர் நோக்கி வந்தார்கள். அப்படி வந்து சேர்ந்த அந்த நாள் தான் ரமலான் 17ஆம் நாள். இன்னைக்கு தான் வந்தாங்க. வந்த உடனே முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே போர் நடக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் 16ஆம் நாளன்றே பத்ர் என்ற அந்த இடத்திலே காபிர்கள் எங்கே மூத்தாவார்கள், எங்கே வெட்டி வீழ்த்தப்படுவார்கள் என்று ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டார். இன்ன காபிர் இந்த இடத்துல வெட்டப்படுவான், இந்த காபிர் இந்த இடத்துல வெட்டப்படுவான், இந்த காபிர் இந்த இடத்துல வெட்டப்படுவார்கள். போர் நடப்பதற்கு முன்னாடியே முன்னறிவிப்பு செய்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை உறுதி செய்து விட்டார்கள். ரமதான் பிறை 17 ஃபஜ்ர் தொழுகை முடிகிறது. அப்பொழுது அரபுகளுடைய வழக்கப்படி மொத்தமாக மோத மாட்டார்கள். ஆரம்பத்திலே தனித்தனியாகத்தான் மோதுவார்கள். அந்த அடிப்பிலே 3 சஹாபாக்கள் தயாரானார்கள், 3 காபிர்களும் தயாரானார்கள். 3 சஹாபாக்களும் 3 காபிர்களை மைதானத்திலே சந்தித்து அவர்களை கொன்று விட்டார்கள். உடனே காபிர்களுக்கு கோபம் வந்துச்சு. அவங்க 1000 பேர் இல்லை, இவங்க 300 பேர். காபிர்களுக்கு கோபம் வந்துருச்சு. பொதுவாக தாக்க வந்தார்கள். பொது போர் நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த போரிலே கலந்து கொண்ட 2 சிறுவர்கள், முஆது முஅப்பித் என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள், அவங்களுக்கு ஆர்வம், இந்த காபிருடைய தலைவர் அபூ ஜஹீலை போடணும், அபூ ஜஹீலை போடணும்னா அந்த சிறுவர்களுக்கு ஆர்வம். அந்த சிறுவர்கள் அபூபக்கர் சித்தீக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த கூட்டத்தில் அபூ ஜஹீல் எங்கே இருக்கான் அப்படின்னு. அபூபக்கர் சித்தீக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அபூ ஜஹீல் ஆஜான் பாஜானமாக இருப்பான். சிறுவர்கள் இவர்கள் 9 வயது பையனும் 11 வயது சிறுவர்கள். இவர்களால் என்ன சரி செய்ய முடியும் என்று அபூபக்கர் சித்திகளாக யோசிக்கிறாங்க. எங்களிடத்திலே காட்டுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அபூபக்கர் சித்திகள் அபூ ஜஹீலை காட்டுகிறார்கள். இந்த 2 சிறுவர்களும் அபூ ஜஹீல் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒட்டகத்துடைய காலை வெட்டுகிறார்கள். அந்த ஒட்டகம் கீழே சரிகிறது, அவனும் கீழே சரிகிறான். பிறகு அபூ ஜஹீலையும் அந்த 2 சிறுவர்கள் வெட்டி சாய்க்கிறார்கள். அபூ ஜஹீல் கீழே ஒன்றுதான், அவனும் குற்றுயிரோடு கிடக்கிறான். ஆனால் உயிர் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபூ ஜஹீல் தலைமையேற்று வந்தானா அந்த அபூ ஜஹீல் எங்கே அப்படின்னு. போய் மைதானத்தில் பாருங்க, அபூ ஜஹீல் கிடப்பான் அப்படின்னு. போய் மைதானத்தில் பார்க்கிறார்கள், குற்றுயிராக கிடக்கிறான். இன்னும் உயிர் இருக்கு, தலை அப்படி மேலங்கீழும் போயிட்டு இருக்கு. உடனே இப்னு மஸ்ஊத் அவர்கள் தன்னுடைய வாளால் அவனுடைய கழுத்தை வெட்டி தூக்கி வருகிறார்கள். தூக்க முடியவில்லை, ஆனால் கழுத்து பெரிய கழுத்து, தூக்க முடியல. அதை ஒரு குச்சியால் இழுத்து வருகிறார்கள். ஆக இந்த ரமலான் மாதத்திலே நடந்த போர் தான் பத்ர் போர். இதுதான் இஸ்லாத்துடைய முதல் போர். இந்த முதல் போரிலே சஹாபாக்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக 1000 மலக்குமார்கள் வந்தார்கள். பிறகு 3000 மலக்குமார்கள் வந்தார்கள். பிறகு இறுதியாக 5000 மலக்குமார்கள் கலந்து இந்த பத்ர் போரிலே மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தார்கள். அந்த வெற்றியினால் தான் இன்றைக்கு இஸ்லாம் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. உலகமெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். அன்றைக்கு பத்ரிலே சஹாபாக்கள் தோற்று போயிருந்தால் இஸ்லாத்தை காபிர்கள் அழித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து, தங்களுடைய பொருளை இழந்து, தங்களுடைய சுகத்தை இழந்து அந்த பத்ர் போரிலே வெற்றி வாகை சூரிய காரணத்தினால் இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் 600 கோடி மக்கள் வாழ்கிறார்கள்.
600 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே 200 கோடி 200 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இது பத்ர் சஹாபாக்கள் வழிவகுத்த ஒரு வழியாக இருக்கிறது, அவர்கள் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கிறது. ஆகவே வருடம் நாம் பத்ர் சஹாபாக்களுடைய பேரிலே யாசீன் ஓதி அவர்களுக்காக நாம் ஹதியா செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த பெரிய உழைப்பு, அந்த பெரிய யுத்தம் இருக்கிறது, இந்த இஸ்லாத்திற்கு சிறப்பை சேர்த்தது, இஸ்லாமியர்களுக்கு கண்ணியம் கொடுத்தது. ஆகவே பத்ர் சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய அடிப்படைகளாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வழியிலே நாம் சென்று அவர்களுக்காக வேண்டி யாசீனையும் மற்ற சூறாக்களையும் இப்பொழுது நாம் ஹதியா செய்ய இருக்கின்றோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.